Hi guys, welcome back to my YouTube channel. நான் உங்கள் ஆஷன் பலட். நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டபுள் கிளாப் மவுண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம வண்டியில் வச்சு தான் இது பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் டபுள் கிளாப் மவுண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் நீங்கள் நம்மளோட இந்த வீடியோ ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்கும். சரிங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதுதான் டபுள் கிளாம்ப் மவுண்ட்டு தெரியுதுங்களா. ஸோ இந்த சைடு ஒரு மாட்டர் கிளாம்ப் வரும், இந்த சைடு ஒரு மாட்டர் கிளாம்ப் வரும், நடுவில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது வரும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சுற்றிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதோ பின்னாடி போமா. ஸோ இது லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து சின்ன ரப்பர் உள்ளே ஒன்று இருக்கும். இது வந்து சின்ன சர்க்கிள் பார்த்துக்கோங்களா. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சர்க்கிள். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறது தான் இது மாட்ட முடியும். வேறு எதுவும் ஷேப்பில் நம்ம மாட்ட முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட இன்விசிபிள் ஸ்டிக் இதில் போயிடும். அப்போ இன்விசிபிள் ஸ்டிக் வந்து டைட் பண்ணிடுறேன் இதில் வச்சு. ஓகேவா, ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னோடய பைக்கில் இருக்கிற பின்னாடி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எதனா இருந்துச்சுன்னா, லைக் வந்து நம்ம ஃபுட் பேக்ஸில் சிலிண்ட்ரிக்கல் இருக்கும், பட் கேடிஎம்மில் அது கிடையாது. ஸோ என்னோட மட்காட்டில் வரும். ஸோ உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ ஜஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட்னு காட்டுறதுக்கு தான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட 360 கேமரா வந்துடும். இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து ஜிப்டை இருந்தால் ஜிப்டையில் வச்சு அந்த ஹேண்டில் அந்த பின்னாடி இதில் கட்டணும். பட் என்கிட்ட ஜிப்டை இல்லை. ஸோ அதை வச்சு எல்லாமே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா இந்த வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குமே, அதில் வர மாதிரி உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சன் பார்க்குற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஸோ வாங்க வண்டியில் மாட்டிட்டு ஃபுல்லாக வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இது வந்து பின்னாடி மாட்டுறதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் நீங்கள் மாட்டி எடுக்கலாம். ஸோ அதுவும் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து யூடியூப் சேனலில் எல்லாருமே நிறைய பேர் போட்டிருக்காங்க தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் அது எப்படி மாட்டணும், அது எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ நானே தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்க போகுது தமிழில். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மாட்டியிருக்கேன் பட் இப்போ வராது. ஏன்னா இப்படி வந்து நான் கிளிக் பண்ணிவிடுவேன், இப்படி வரும். ஸோ இப்போதைக்கு நான் ஹைவே போகிறேன். ஹைவே போயிட்டு தான் நான் வந்து இது நான் வந்து செக் பண்ண முடியும். அந்த என்ன மாட்டோம்னா நம்ம கேமரா பெட்ரோல் இப்படி இருக்கும். ஸோ அது வந்து ரிஸ்க்கு, ஊரில் ஓட்டுறது எனக்கு அது வந்து உடம்பரம் இல்லை. ஸோ ஹைவேனால் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வாங்க பெட்ரோல் போடலாம். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டு ஹைவே ஹிட் பண்ணுங்கள். ஹைவேக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இந்த கேமராவை மிடில் ப்ளேஸ் பண்ணுறது தான் ப்ராப்ளமே. இப்போ ஏன்னா சைட்லேருந்து பார்த்தீங்களா, நான் காட்டுறேன், நிறுத்திட்டு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அப்படி மாட்டியிருக்கேன், முன்னாடியே காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணுன்னா இதை லூஸ் பண்ணணும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி நான் இந்த லெவலுக்கு தான் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே இழுக்கலாம், பட் எனக்கு அதை வேணான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இதை லூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் வைக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப டைட்டாக நீங்கள் திருக்கணும்.
சும்மா லூஸெல்லாம் விட்டோன்னா இது ஆல்ரெடி இதுவே வைப்ரேட் ஆகும்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஆடும் சரிங்களா? ஸோ ஆடும். ஸோ இப்போ வந்து கேமராவை கட்டிட்டு இதில் மாட்டிட்டு ஸோ அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஓகே காய்ஸ், நம்ம ஹைவே வந்தாச்சு. ஸோ நான் மாட்டியிருக்கேன், நான் ஸ்ட்ரெச் பண்ணல, ப்ளஸ் என்கிட்ட ஜிப்டையும் இல்லை. ஸோ ஜிப்டை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது எங்கன்னா அப்படி மாட்டோன்னா, இல்லை நீங்கள் எப்படி வேணால் மாட்டோன்னா உங்களுக்கு அந்த வாபிள்னஸ் இருக்காது. இப்போ வாபிள்னஸ் இருக்கும். அண்டு ரொம்ப ஸ்ட்ரெச்சும் பண்ணல. இது பார்த்திங்கன்னா சின்ன இன்விசிபிள் ஸ்டிக்கு, பெருசு வந்து பார்த்திங்களா, அதெல்லாம் மாட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் மிடில் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து அந்த ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை, ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஹைட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வாபிள் அதிகமாக இருக்கும், காற்றுக்கு வந்து ரொம்ப ஆடும், வீடியோ நல்லா வராது. ஸோ அதனால தான். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்துக்கோங்க. ஸோ இது பாருங்கள், அந்த நம்பர் பிளேட் கீழே போட்டதுனால லுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து 2 ஹேண்ட் கார்டு. ஸோ பின்னாடி இந்த கேமரா. அண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நம்மளோட டிஸ்பிளே வந்து இந்த சைடில் ஃபேஸ் ஆகிருக்கணும். கீழே சைடு ஃபேஸ் இருந்தால் கல் பட்டு எதுவும் ஆகும். பட் மட்கார்டு இருக்குது இருந்தாலும் ஓகே. வாங்க வீடியோ அப்படி சொல்லி பார்ப்போம். ஓகே, எவ்வளோ வாபிள் ஆச்சுன்னு தெரியல, இருந்தாலும் டபுள் செக் பண்ணுறதுக்காக வண்டி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பர்சன் வியூ. ஃபுட்டேஜ் வந்து நான் இப்போ பார்க்க முடியாது, பட் நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். 2 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே ஊரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து இது இல்லை. ஏன்னா பார்க்குறாங்க, யாருன்னா கையை வச்சுட்டாங்கன்னா எல்லாரும் பிடிச்சி விட்டுருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம். ஸோ அதனால் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸை மாட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸில் இடம் இல்லை, பட் ஸ்டில் இடம் இல்லை, அதனால் நான் வில் ட்ரை. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் வியூக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மிரரில் பார்த்தீங்கன்னா இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன் சைடு, ஓகே இது ஒன் சைடு மிரரில் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மிடில் போர்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணல, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுவேன். ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைண்டு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வாங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரப்பர் புஷ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மாட்டினோன்னா என்ன ஆகுதுன்னா, ஸோ அது நகருது, ஸோ மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கல.
அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்னா ரப்பரை மூவ் பண்ணிவிட்டு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரப்பர் காட்டினேன் தெரியுங்களா, அந்த சின்ன ரப்பர் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே இப்போ லாக் பண்ணியிருக்கேன். இப்போ சம் வாட் ஸ்டடியாக இருக்குது. ஸோ வீடியோ எடுத்தால் தான் தெரியும். ஸோ வாங்க வீடியோ எடுத்து பார்ப்போம். கேஷ் நம்மளோட இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போயும் மூவ் ஆகுது லைட்டாக. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹேண்டில் பாரில் இப்படி மாட்டிட்டு, ஸோ இப்படி வரேன் சரிதான் தெரில. ஸோ பாருங்கள், ஹேண்டில் பார்லேயே மாட்டி டைட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி வருதுன்னு தெரில. ஸோ வாங்க வீடியோ எடுத்தால் தான் தெரியும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரவுண்டு வந்துட்டேன், பட் கேமராவே ஆன் பண்ணல கைஸ் நான். ஸோ மறுபடியும் வாங்க 100க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் அதனால ஸ்டேப்பில் தான் இருக்குது. நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல, பட் மேக்ஸிமம் அபோவ் 110 எடுத்துகிட்டு போனேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் வேறு லெவலில் எனக்கு க்ளீனாக நான் பார்க்குறப்போ அவ்வளோ ஆடலை. அது நான் பேசுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தெரியும். இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவேன். ஸோ இன்னொரு ரவுண்ட் போயிட்டு என்ன இது மாதிரி பார்க்கணும் வேறு. ஸோ இன்னொரு ரவுண்ட் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பார்க்குறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வீடியோ அவுட் புட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா கைவிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்ட் போட்டிருக்கேன்னா இங்கே ஒரு ரப்பர் புஷ் ஒன்று வரும். சாரி, மெட்டல் வந்து நம்மளோட அதாவது வாஷர் ஒன்று வரும். ஸோ அந்த வாஷர் இல்லாதனால ஆக்சிலேட்டர் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதா ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நேரம் போகும். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரிட்டர்ன் அந்த கேமரா லாஸ்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்களா ஃப்ரண்ட் வியூவில். நான் ஆக்சுவலாக ரெக்கார்டிங் ஆன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேசிட்டும் வந்தேன் நான் அதில்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருமே தமிழில் போடல. எப்படின்னா ஹவு டுனா இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் மாட்டி இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3rd person பெர்ஸ்பெக்டிவ் வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் அது எப்படி மாட்டணும்னு சொல்லி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ தமிழில் நான் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து இதுவாக முடியும். 2020 ஆக்சுவலாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த 3rd person பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அது என்னன்னா நான் வந்து என்னோடய செல்ஃபி ஸ்டிக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் போகும், பட் எக்ஸ்ட்ரா வாபிள் ஆகும்னு சொல்லி பயத்தில் தான் நான் விட்டேன். ஸோ மேபி போக போக ஃபர்தராக ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜிப்டாயை கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டடி ஆக்கிட்டு நான் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு தான் பின்னாடி வியூவும். பட் என்ன இருந்தாலும் ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பின்னாடி இருக்கிற வீடியோ நல்லா தான் வந்திருக்கு. பட் இன்னும் நீங்கள் லென்த்து வந்து இழுத்துருந்தீங்கன்னா வந்து நான் இழுத்துருந்தேன்னா லென்த்து ஸோ இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வந்திருக்கும். ஸோ நான் ஃபோன் இங்கே வச்சிடுறேன். ஸோ ஹேர் இக்னோர் பண்ணுங்கள், நான் டைப் பண்ணல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது பேக்ரவுண்ட் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், பேக்ரவுண்ட் இப்படி இருந்திருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன், அதுவும் தைரியமாக. வேறு யாருமே வந்து ஒரு 50,000 கேமரா வச்சு இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்து வீடியோ போடணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் நான் வந்து எந்த விதமான ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் அது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அந்த ப்ராடக்ட்டை. என்ன சொல்கிறது, அவ்வளோ பயம் இருந்துச்சு உள்ள. பரவாயில்ல, வீடியோ போய் ஹிட் ஆகிடுச்சுன்னா நல்லா தானே இருக்கும், பரவாயில்ல எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்ம சும்மா 2 கிளாம்பில் நம்பி ஒரு 50,000 கேமரா மாட்டி வைக்கிறோம், அதுவும் நம்ம பின்னாடி இருக்கும், நம்மளுக்கு தெரியாது கேமரா விழுந்துச்சுன்னா கூட. ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதே தான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மானிட்டைஸ் கூட ஆகலை என் சேனல். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாருன்னா வீடியோ பண்ணாங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த யூஸ் ஆகும். இந்த மாதிரி கிளாம்ப்லாம் மாட்டி கூட நம்ம அனதர் ஆங்கிளில் கூட வீடியோ பயங்கரமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஃப்ரண்ட் பேக்கை மட்டும் இருந்தால் சைட்லலாம் கூட மாட்டி நம்ம அழகாக எடுக்கலாம். அது மாதிரி வியூஸ் எல்லாம் நிறையா. ஸோ நான் போக போக வீடியோஸில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஜிப்டை வாங்குறேன். ஜிப்டை வாங்கிட்டு அந்த ஆங்கிள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டாப் இங்கேருந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வியூ வந்து அந்த கேமில் நம்ம பைக் ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணியிருக்கு. பட் அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு இதே மாதிரி நான் ரீல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரீல்ஸ்லாம் பயங்கரமாக வரும். இப்போ வந்து இந்த ரேஷியோவில் 16:9 பார்த்துருப்பீங்க. 9:16 பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக ரீல்ஸ் தான் போடுவேன். ஸோ மறக்காமல் அதுவும் கொஞ்சம் போய் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் லைக் பண்ணால் தான் வந்து நிறைய பேருக்கு காட்டும். அண்டு வந்து நம்மளோட யூடியூப் அல்காரிதம் அதுதான். ஸோ கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு அண்டு குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? நான் மைக் யூஸ் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருந்தேன், அதனால் அது அவ்வளோ கேட்டிருக்காது. ஸோ ஏன்னா மைக் யூஸ் பண்ணலாம், அது வேறு எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் ஆகும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாபிள் ஆகும். ஸோ அதனால் மைக் ஆட் பண்ணல. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. கஷ்டப்பட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோலாம் பண்ணுறேன். பட் எனக்கு இன்னும் ரீச் கிடைக்கல. நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் எதுவுமே எனக்கு ரீச் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் என்னோட ஒரு ஆசைக்காக. அண்டு முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிளில் அந்த ஆங்கிள் எடுத்த வீடியோஸ்லாம் நிறையா வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன், ரீல்ஸ்லையும். சரிங்களா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Austin Pilot. My life is in this time and I